ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பேட்டில் டு ஹெவன்ஸோட எபிசோட் நம்பர் 221 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருந்த எபிசோட்ஸ்லாம் போஸ்ட் பண்ணல. இதெல்லாம் நீங்கள் மற்ற சேனல்ஸ்லையோ இல்லை சைனீஸ்லையோ பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக வந்த எபிசோட் இந்த 221, அதாவது 221 தான். இப்போ அதை தான் பார்க்க போகிறோம். எப்பயும் போல் ஒரு வாய்ஸ் கூசனர் அவங்களோட 10th கிரேட் டிவைன் பிரெட்டில் என்னோட வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஜென்ரேஷன் எல்லாருக்கும் முன்னுதாரணமாக இருக்காங்க. கூசனர் ஹெவன்லி டெம்ப் ஜியோ கிளான் கோட்டாவை வந்து ஜியோனுக்கு வாங்கி தர சொல்லி எல்டர்ஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் பார்த்தீங்கன்னா ஜியான் போன எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக ஃபைட் பண்ணியிருப்பாரு, இடத்த வாங்கியிருக்காருன்னு சொல்லுது. இப்போ அப்படி என்ட்ரான ஜியான் என்ன பண்ணுறாங்க அப்படி தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய்ஸ் ஓவர் முடியுது. இப்போ கட் பண்ணி ஓப்பனிங்கில் என்ன காட்டுறாங்கன்னா ஹெவனி டேப்பை காட்டுறாங்க. அது ஒரு பாலைவனம் மாதிரி இருக்குது. ஜியான் அங்கே இருக்க எனர்ஜியை பிடிச்சி ஃபீல் பண்ணி பார்க்குறாரு. இங்கே இருக்க எனர்ஜி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூசனர்கிட்ட சொல்கிறாரு. அது கூசனர் இது வெறும் ஃபஸ்ட்டு லேயர் தான், மொத்தம் 3 லேயர்ஸ் இருக்குது, மற்ற 2 லேயர்ஸையும் இதை விட வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ ஒன்று பப்பட் மாதிரி இருக்குது, இவங்க 2 பேரையும் வந்து அட்டாக் பண்ண வருது. அதை பப்பட் மாதிரி இருந்ததில்ல, அதை நம்ம கூசனர் வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணுறாங்க. அவங்கள பவர் வச்சு அட்டாக் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ஜியான் கிட்ட சொல்கிறாங்க, இதுதான் வந்து எனர்ஜி பாடி, இது இங்கே இருக்க எனர்ஜி டென்ஸால் ஃபார்ம் ஆகுது, இங்கே இருக்க எனர்ஜி மிஸ்டில் இது மறைஞ்சிருக்கும், யாரையாவது பார்த்தா எதிர்பாராத நேரத்தில் வந்து அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா அது ஒரு கிறிஸ்டல் மாதிரி மாறிடுது. ஜியான் கூசனர்கிட்ட இதுக்கு யோசிக்கிற திறமெல்லாம் இருக்குதான்னு கேட்குறாரு. அது கூசனர் இது வெறும் ஃபஸ்ட் லேயர் தான், இங்கே இருக்க எனர்ஜி பாடியால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம கவலைப்பட வேண்டியது செகண்ட் அப்புறம் தேர்ட் லேயரில் இருக்க எனர்ஜி பாடியை பற்றி தான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எனர்ஜி பாடி கோர் இருக்குல்ல, இந்த எனர்ஜி கோரை வந்து உன்னோட உள்ளங்கையில் வச்சு அப்சர்வ் பண்ண ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஜியானும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளங்கையில் வச்சு அப்சர்வ் பண்ணுறாங்க. அப்படி அப்சர்வ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறாரு, நம்ம மற்ற பில்ஸ் எடுக்கிறத விட இது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அப்சர்வ் ஆகுது, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஹன் கிளான், அதாவது சோல் கிளானும் மற்ற ஏஷியன் கிளான்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து ஹை வேல்யூ கொடுக்குறாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அது கூசனர் இது வெறும் செகண்ட் லெவல் எனர்ஜி பாடி தான், கொஞ்சம் உள்ளே போனால் 9th லெவல் வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜியான் சொல்கிற நம்ம ஸ்ட்ரென்த்தை வந்து பூஸ்ட் பண்ணணும்னா நம்ம இன்னும் டீப்பாக போகணும், செகண்ட் அண்ட் தேர்ட் லேயரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீக்கிரம் என்ட்ரு ஆனால் தான் நம்ம எனர்ஜி வந்து அதான் நம்ம லெவலை வந்து அப்கிரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. கூசனர் அதுக்கு ஓகே சொல்லிவிட்டு செகண்ட் லேயர் என்ட்ரன்ஸ் போகிறதுக்குள்ளே யார் அதிகமான எனர்ஜி கோரை வந்து கலெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியானை சேலஞ்ச் பண்ணுறாங்க. நம்ம ஜியானும் வந்து பார்த்திங்கன்னா சேலஞ்சுக்கு ஒத்துக்கிட்டாரு. சொல்லிகிட்டே இருக்கும்போது கூசனர் பார்த்தீங்கன்னா அப்படியே செகண்ட் லேயர் நோக்கி கிளம்பிட்டு இருப்பாங்க. பின்னாடியே நம்ம ஜியானும் போகிறாரு. அவங்க போனதும் நம்ம ஹன் கிளான் மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள தான் ஒளிஞ்சிருந்து பார்த்துருந்துருக்காங்க போல இருக்குது. அங்கே கட் பண்ணி ஜியானையும் கூசனரையும் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் ஒரு எனர்ஜி பாடியை பிடிச்சி வெளுன்னு இழுத்துட்டு இருக்க ஜியான் சொல்கிறாரு, இங்கே இருக்க எனர்ஜி பாடிலாம் நம்ம கல்டிவேஷனுக்கு அந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை, ஸோ நம்ம செகண்ட் லேயருக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போகலாம் அது மாதிரி சொல்லி கூசனர்கிட்ட சொல்கிறாங்க. கூசனர், ஜியான் நீ வந்து 6 ஸ்டார் டூசூன் லெவலுக்கு பக்கத்தில் வந்துட்ட, அதனால் இந்த 6 ஸ்டார் எனர்ஜி கோரை வந்து அப்சர்வ் பண்ணி பிரேக் த்ரோ ஆகு, நம்ம அதுக்கப்புறம் போனால் உனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜியானும் ஓகே சொல்லிவிட்டு உட்காந்து அதை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கூசனர் வந்து அவரை வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கிறாரு, ஏன்னா ஜியானோட கல்டிவேஷனை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் சொல்லிட்டு. அந்த டைம் நம்ம ஹன் கிளான் மெம்பர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஒழிஞ்சிட்டு இருந்து இவங்களை பார்த்துட்ருக்காங்க. அதை நம்ம கூசனர் சென்ஸ் பண்ணிடுறாங்க. ஹன் கிளான் மெம்பர்ஸ் அட்டாக் பண்ண வராங்க, கூசனர் டிஃபெண்ட் பண்ணுறாங்க. கூசனர் அவங்க 2 பேரும் 8 ஸ்டார் டூசனான்னு நினைக்கிறாங்க. ஹன் கிளான் மெம்பர்ஸ் 2 பேரும் பார்த்திங்கன்னா நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஃபஸ்ட்டு இந்த டிவைன் கிரேட் பிரிட்டன் இப்போ கொல்லுவோம், அப்புறமா ஜியானை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு இவளுக்கு ஏதாச்சும் ஆச்சா கிளான் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பேசிட்டுருக்காங்க. அதுக்கு கூசனர், என் ஸ்ட்ரென்த்தை பற்றி தெரியாமல் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போதே ஹன் கிளான் மெம்பர்ஸ் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அவங்களை அட்டாக் பண்ணுறாங்க. கூசனர் அதை தடுத்து திரும்ப அட்டாக் பண்ணுறாங்க. திரும்ப அவனுங்க சைடில் இருந்தும் அட்டாக் பண்ணுறானுங்க, அதையும் தடுத்து திரும்ப அட்டாக் பண்ணுறாங்க. அதுக்கு ஹன்லி, இந்த டிவைன் கிரேட் பிளட் லைனை போட்டு தள்ளுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதை வந்து டிவைன் கிரேட் பிளட் லைன்ட்டு எதிர்பார்த்தது தான் அப்படின்னு சொல்கிறான். எல்லா அட்டாக்கையும் தடுத்து பதிலடி கொடுக்குறாங்க நம்ம கூசனர். கொடுத்து முடிச்சுட்டு, ஹன்லி உங்கள் 2 பேருக்கும் இந்த நம்ம விட்டு உயிரோடு வெளில போகணும் ஆசை இல்லையான்னு கேட்குறாங்க. ஒரு ஃபார்மேஷன் வேறு அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவங்க 2 பேரும் இவளை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, ஸோ இவளை ஈஸியாக கொல்ல முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே அவனுங்க 2 பேரும் ஒரு ஃபார்மேஷனை க்ரியேட் பண்ணுறானுங்க. அந்த ஃபார்மேஷனை பார்க்க நல்லா வளர்ந்த அரக்க மாதிரி இருக்கான். அது அரக்க வந்து நம்ம கூசனை அடிக்க வரான். அப்படி இருந்த கூசனை வந்து பார்த்தா தன்னோட பவர் வச்சு அவனை அட்டாக் பண்ணுறாங்க.
அதை நம்ம கூஸ் ஓனர் ஈஸியாக வந்து முறியடிச்சிடுறாங்க. அதுக்கு ஹன்யா என்னோட வேலை உன்னை ஸ்டாப் பண்ணுறது மட்டும்தான். ஆனால் ஹன்லி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹன்லி பின்னாடி இருந்து ஜியோவானை கொல்ல வரான். அது கூஸ் ஓனர் எவ்வளோ சிரிப்பாக இருக்குது, நீங்கள் 2 பேர் மட்டும் இல்லை, என்னோட கிளான் மெம்பர்ஸ் எல்லாருமே ஜியோயானை வந்து ஈஸியாக வந்து அடிச்சிடலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா ஜியோயான் அங்கே உக்காந்து ஒரு ட்ராப்பை செட் பண்ணி இருக்கார் போல இருக்குது. ஹன்லி பக்கத்தில் வந்த உடனே ட்ராப்பை ஆக்டிவேட் பண்ணுறாரு. அந்த ட்ராப்பில் அவன் மாட்டிக்கிறான். அப்போ அவரோட ஹெவன்லி ஃபார்ம் க்ரியேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி உள்ளே இழுத்துறாரு. அப்போ ஹன்லி இது ஒரு டைம் கிளாஸ் டூ ஸ்கில் எஸ்கேப் ஆகணும்னு ட்ரை பண்ணுறான். ஆனால் அவனால் முடியல. ஜியோயான் அவனை அடித்து வெளில தூக்கி போட்டுடுறாரு. அப்போ நம்ம கூஸ் ஓனர் ஹன்லி ஜியோயானை கொல்ல வந்துட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நீ உயிரோட போக மாட்டடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ளேம் வந்து ஷார்ப்பான ஸ்பியர் மாதிரி மாற்றி அவனை அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் ஹன்யா வந்து ஹன்லியை வந்து ஹெல்ப் பண்ணி காப்பாற்றிடுறான். இருந்தாலும் ஹன்லியோட கையில் அந்த ஸ்பியர் பட்டுருது. ஃபுல்லாக தகன்னு எரிச்சிட்டு இருக்கு. அதனால் ஹன்யா சொல்கிறான் ஹன்லிக்கிட்ட, ஹன்லி உன் கையை வந்து வெட்டி போட்டுரு, அப்படின்னா தான் உன்னை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி அவனும் வெட்டி போட்டுறான். அப்புறம் அவனுங்க 2 பேரும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. கூஸ் ஓனர் ஜியோயான் கிட்ட வந்து உனக்கு எதுவும் ஆகலையான்னு கேட்குறாங்க. அதுக்கு ஜியோயான் இப்போ தான் வந்து நான் 5 ஸ்டார் டூசன்லேருந்து 6 ஸ்டார் டூசன்னாக மாறினால வந்து பார்த்தா அதிக பவரையும் வேறு யூஸ் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் பிளாக்லேஷாக தான் கொஞ்சம் பவர்லாம் கம்மியான மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அது கூஸ் ஓனர் ஜியோயான் கிட்ட அவங்க 2 பேரால் தான் இதெல்லாம், நெக்ஸ்ட் டைம் அவங்கள பார்த்தா அவங்கள கொல்லாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு சினுங்கிறாங்க. அதுக்கு ஜியோயான் அவங்க 2 பேரும் 8 ஸ்டார் டூசன் அவ்வளோ ஈஸியாலாம் கொல்ல முடியாதுன்னு சொல்கிறாரு. அதுக்கு கூஸ் ஓனர் சொல்கிறாங்க, அவங்ககிட்ட இருக்க சோர்ஸ் உங்ககிட்ட இருந்தால் நீ நேரத்துக்கு தூஷங்காக மாறி இருப்ப அப்படின்னு சொல்கிறா. இந்த சைடு தான் செகண்ட் லேயரோட என்ட்ரன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. கட் பண்ணால் ஜியோயான் கூஸ் ஓனர் 2 பேருமே செகண்ட் லேயரில் என்ட்ரு ஆகிட்டாங்க. ஜியோயான் கூஸ் ஓனர்கிட்ட நல்ல வேலை, நீ சொன்ன மாதிரி 6 ஸ்டார் டூசனாக அட்வான்ஸ் ஆனதுனால தான் இவ்வளோ ஈஸியாக இங்கே வர முடிஞ்சது, இந்த வாய்ஸ் ஃபேஸ் என்ன இழுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லி முடிக்கும்போது அவங்கள சுற்றி நிறைய டூசன் லெவல் எனர்ஜி பாடிஸ் இருக்குது. அதுக்கு கூஸ் ஓனர் சொல்கிறாங்க, இது யாரோ இந்த பக்கம் தஸ் திருப்பி விட்டுருக்காங்க, நமக்கு ட்ராப் செட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜியோயான் சொல்கிறாங்க, அந்த 2 ராஸ்கல்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கட் பண்ணால் அவங்க 2 பேரையும் தான் காட்டுறாங்க. ஹன்லி அவன் கையை சரி பண்ணிகிட்ருக்கான். ஹன்லி கிட்ட ஜியோயான் அப்புறம் கூஸ் ஓனரும் செகண்ட் லேயரில் என்ட்ரு ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். நான் செட் பண்ண எனர்ஜி பாடியால் ரொம்ப நேரம் வந்து அங்கே தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹன்லி எனக்கு அவங்க 2 பேரும் சாகணும்னு சொல்கிறான். அவன் கையும் சரியாகிடுது. அதுக்கு ஹன்யா கொஞ்ச நேரம் பின்வாங்கி இருப்போம், உன் காயெல்லாம் சரியாகட்டும், இல்லைனா அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து டீம் அப் பண்ணி சண்டை போட்டால் நம்மளால் சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம சீக்கிரமாக தேர்ட் லேயர் போகணும், அவங்க தேர்ட் லேயர் வந்ததும் அவங்கள இல்லாமல் பண்ணிடலாம் சொல்லிவிட்டு அங்கேருந்து சிரிச்சுக்கிட்டே கிளம்புறாங்க. அப்படியே கட் பண்ணால் நம்ம ஜியோயான் ஒரு எனர்ஜி பாடியை அடித்து துவம்சம் பண்ணிகிட்ருக்காங்க. அது எனர்ஜி கூட மாற்றி அவங்க ரிங்கில் மாற்றுறதான் காட்டுறாங்க. கூஸ் ஓனர் ஜியோயான் கிட்ட வந்து ஈஸ்ட் சைடு போனால் தான் தேர்ட் லேயர் என்ட்ரன்ஸ் இருக்குது, ஹன்லியும் ஹன்யாவும் பார்த்தா அந்த சைடு தான் போயிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜியோயான் 2 பேரும் நம்ம கூட விளையாட நினைக்கிறாங்க, அதனால் நம்மளும் கொஞ்சம் விளையாடி அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி 10 டேஸ்க்கு அப்புறம் சொல்லி காட்டுறாங்க. ஜியோயானும் கூஸ் ஓனரும் ஒரு இடத்துக்கு வராங்க. அங்கே ஜியோயான் 8th லெவல் எனர்ஜி பாடியை யாரோ இங்கே போட்டு தள்ளி எனர்ஜி குறை எடுத்துருக்காங்க, அதோட ட்ரேசஸ் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சென்ஸ் பண்ணுறாங்க. இது நிச்சயம் ஹன்யா அப்புறம் ஹன்லியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அது கூஸ் ஓனர் போக போக ஹை லெவல் எனர்ஜி பாடி அதிகமாக இருக்குது, இங்கே இருக்க எனர்ஜி லெவல் கோர் அப்புறம் சோல் கிளானோட சீக்ரெட் டெக்னிக் இதெல்லாம் வச்சு ஹன்லி இன்னத்துக்கு அவன் கையை சரி பண்ணிகிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி ஜியோயான் கிட்ட பெட் கட்டுறாங்க. அதுக்கு ஜியோயான் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க 2 பேருக்கும் நடுவில் ஒரு கோடாரி வச்சு யாரோ அட்டாக் பண்ணுறாங்க. கூஸ் ஓனர் சொல்கிறாங்க, இது கண்டிப்பாக 9 ஸ்டார் எனர்ஜி பாடியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த எனர்ஜி பாடி யார், நீங்கள் என் இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. இது கண்டிப்பாக 9 ஸ்டார் எனர்ஜி பாடியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த எனர்ஜி பாடி யார், நீங்கள் என் இடத்துல என்ன பண்ணுறீங்க கேட்குது. கூஸ் ஓனர் ஜியோயான் கிட்ட கடைசியில் நம்ம ஒரு ஹை லெவல் எனர்ஜி பாடியை கண்டுபிடிச்சிட்டோம், என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஜியோயான், நீ இதுக்கு முன்னாடி கலெக்ட் பண்ண எல்லா எனர்ஜி கோரையும் என்கிட்ட கொடுத்துடு, எப்படியும் அதெல்லாம் உனக்கு யூஸ் ஆக போகிறது இல்லை, அதுக்கு பதிலாக இந்த 9 ஸ்டார் எனர்ஜி பாடியை வச்சுக்கோ, இதுதான் உனக்கு யூஸ் ஆகும், இந்த டைம் நான் உனக்கு இதை கிஃப்டாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கூஸ் ஓனர் அதுக்கு வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க. அந்த எனர்ஜி பாடி, நீங்கள் பேசி முடிச்சிட்டிங்களா, எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னை இக்னோர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கத்துது. அதுக்கு ஜியோயான், நாங்கள் இங்கே பேசிக்கிட்டு இருந்தால் ஒன்று என்ன பண்ணுதுன்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த எனர்ஜி பாடி,
செத்து போங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அட்டாக் பண்ண வருது 2 பேரையும். 2 பேர் எஸ்கேப் ஆயிடுறாங்க. இப்போ ஜேயானும் அந்த எனர்ஜி பாடியும் சண்டை போட்டுட்ருக்காங்க. நடுவில் கூஸ் ஓனரும் அந்த எனர்ஜி பாடியை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து அந்த எனர்ஜி பாடியை அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜேயான் கூஸ் ஓனர்கிட்ட சொல்கிறேன், இந்த சண்டையை நம்ம சீக்கிரம் முடிச்சு அவனு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப வேகமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. வெறித்தனமாக சண்டை போயிட்டுருக்கு. அந்த எனர்ஜி பாடி ஏஸ் ஃப்ளைட்டிங் ஹெவன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டூஸ்கில்ல யூஸ் பண்ணுது. பதிலுக்கு நம்ம ஜேயான் ஃப்ளேம் ஃப்ளைட்டிங் சுனாமி யூஸ் பண்ணுறாரு. இந்த டைம் கூஸ் ஓனர் அதை அட்டாக் பண்ணி எனர்ஜி கோராக மாற்றிடுறாங்க. எதிர்பார்க்காத நேரத்தில் ஜேயானை ஹன்யாவும் ஒன்றா சேர்ந்து பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணிடுறாங்க. பார்த்தா அது 3000 எலிஷனரி பாடி போல். கூஸ் ஓனர் சொல்கிறாங்க, நீங்கள் இந்த 9 ஸ்டார் எனர்ஜி கோரை எடுக்காமல் விட்டு வச்சுருக்கீங்கன்னா இது கன்ஃபார்ம் ட்ராப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜேயான் கண்டுபிடிச்சிட்டான். இது நாங்கள் உங்களுக்கு வச்ச ட்ராப்புன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹன்லி சொல்கிறான், நல்ல கேம் ப்ளே பண்ணுற ஜேயான்னு சொல்கிறான். அதுக்கு ஜேயான் நீ கூட தான் அப்படின்னு சொல்கிறான். 2 பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படியே இந்த எபிசோட் முடியுது. தேங்க்யூ.